டெவால்ட் பிரேவிஸ் நம்ம சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்காலமாக இருக்க போகிறாரு. சிஎஸ்கேக்கு இவரோட பேட்டிங் இப்போதைக்கு எப்படி இருக்குது, நம்ம சிஎஸ்கே தொடர்ந்து இவருக்கான வாய்ப்பை வந்து கொடுப்பாங்களா, சிஎஸ்கே இவரை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் பதிரனா சாம் கரன் இவங்க ரெண்டு பேரையும் பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வந்து நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய தவறை வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன தவறு, இப்போதைக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இவங்க ரெண்டு பேரால் என்ன தவறை நம்ம சிஎஸ்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம டெவால்ட் பிரேவிஸை பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலமாக வந்து இருக்க போகிறாரு. ஒரே ஒரு மேட்ச்சில் தான் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுலேயும் சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. நம்ம சிஎஸ்கே பின்தங்கிட்டு போன நேரத்தில் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரே ஓவரில் 3 சிக்ஸெல்லாம் அடித்து ஒரு மான்ஸ்டர் கம்பேக்காக நம்ம சிஎஸ்கேவை கொடுக்க வச்சுருந்தாரு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இளம் வீரர் தான் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து தேவைப்படுறாரு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துருந்தோம், நிறைய இளம் வீரர்கள் வந்து இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இவர் நம்ம சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்காலமாக வந்து இருக்க போகிறாரு. இந்த மாதிரி ஹிட்டர் இருந்தாலே போதும், எவ்வளோ பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம சிஎஸ்கேவே மிகப்பெரிய டார்கெட் வைக்கணும் அப்படின்னாலும் சரி, ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிட முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம டெவால்ட் பிரேவிஸ் சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்காலமாக வந்து இருக்க போகிறாரு. இப்போதைக்கு குர்ஜப்னீத் சிங் ரெடியானதுமே இவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவில் இவர் ஒரு மிகப்பெரிய வீரராக வந்து இருக்க போகிறாரு. நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக இவரை வந்து தக்க வச்சுக்குப்பாங்க. இப்போதைக்கு ஒரு முக்கியமான வீரராக இருக்க போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் 2026லேயும் ஒரு தரமான சம்பவத்தை நம்ம சிஎஸ்கேக்காக பண்ண போகிறாரு. ஸோ வெளிநாட்டு வீரர் வரிசையில் இவர் முதல் வீரராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்க போகிறாரு. அடுத்து நம்ம சிஎஸ்கே பண்ண தவற பார்த்துடலாம். நம்ம சாம் கரனை பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஜெம்மி ஓட்டனை பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவர். பட் அவருக்கான வாய்ப்பை நம்ம சிஎஸ்கே சரியாக கொடுக்கல அப்படிங்கிறதா உண்மை. சாம் கரனை பார்த்துருந்தோம், பவர் பிளேக்கில் வந்து ஓவர் வீசியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கான வாய்ப்பு வந்து பேட்டிங்கில் கிடச்சிருந்து. பட் ரெண்டுலேயுமே சொல்கிற அளவுக்கு இல்லை. நம்ம சிஎஸ்கே தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது அந்த 2 ஓவர் தான். சாம் கரன் அதிக ரன் வந்து விட்டு கொடுத்துருந்தாரு. இப்போதைக்கு ஒரு மோசமான ஃபார்மில் இருக்கிற இவருக்கு வாய்ப்பை கொடுத்து நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் 4 ஓவரை வீசுறதுக்கு வராரு. பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணனாலும் எக்ஸ்ட்ரா நிறையா வந்து கொடுத்துட்ருக்காரு. எல்லா மேட்ச்லையுமே வந்து பார்த்துருக்கோம், வைடு 4லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு நம்ம பார்த்தீங்கன்னா. இது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸாக நம்ம சிஎஸ்கேக்கு வந்து பார்க்கப்படுது. கடைசி நேரத்தில் நிறைய எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுனாலே எதிர் டீம் வந்து ஈஸியாக வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரெஷரில் இருந்து ரிலீஸ் ஆகி அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் முன்னாடியே ஓவர் கொடுக்குறது நல்லதாக இருக்கும். ஏன்னா 12 ஓவருக்கு அப்புறம் தான் 4 ஓவர் வந்து வீசுறாரு. பவர் பிளேயில் கூட இவரை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே 2 தவறை வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம சாம் கரனை உள்ள எடுத்துகிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னாக்க கடைசி நேரத்தில் ஓவரை கொடுத்தும் ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி தவறுகளை திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கே ஒரு கம்பேக்கை வந்து கொடுக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பத்திரனாக்கு முன்னாடியே பவர் பிளேயில் ஓவர் கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம சாம் கரனை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்து தவறு பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.